ஏசாயா 8:18 மறுபடியும் வாசிக்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த மாதம் முழுவதும் இதை நீங்கள் தியானியுங்கள். ஏனென்றால் தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் கொடுக்கப்பட்டோம். நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்தோம் ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நம்ம வேத பாடத்தில் பார்க்கும்பொழுது நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம ஆண்டவர் கடைசியில பிதாவிட்ட கொண்டு போய் கொடுக்கிற வரைக்கும் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப உரிமை கொண்டாடுவார் நம்மை குறித்து. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அப்போ ஆண்டவருக்கு நாம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, அப்போ பிதாவாகிய தேவனாலே இஸ்ரவேலிலே, இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். இஸ்ரவேலினுடைய இடத்துல நம்ம சப்ஸ்டியூட்டா போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆகவே நாம் அடையாளங்களாகும் அற்புதங்களாகும் ஆண்டு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நாம என்ன அடையாளம் என்று சொல்லும் பொழுது, உன்னத பாட்டுல 6ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 10வது வசனம், சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதையை போல் உதிக்கிற இவள் யார்? இன்றைக்கு தேவன் நம்மை சந்திரனாக, ஆண்டவர் வேதத்துல பார்க்கும் பொழுது சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு. 1 கொரிந்தியர் 15:41 சொல்லும் பொழுது சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி மகிமை. நட்சத்திரங்கள் ஊழியர்களா இருக்கிறார்கள், சந்திரர்கள் நம்ம எல்லாருமே மணவாட்டி சபையானது சந்திரனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. சூரியன் நீதி சூரியனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு சந்திரனை போல் அழகுள்ளவளாய், சூரியனை போல் பிரகாசம், சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கி கொள்கிறோம். நம்ம சூரியனா இல்ல, சூரியன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சூரியன். சூரியனுடைய பிரகாசத்தை பெற்றிருக்கிறவர்கள். இது எப்படி சாத்தியம்? சங்கீதம் 34:5 சொல்லும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப அந்த முக பிரகாசம் எங்கிருந்து கிடைக்கிறது? சூரியனிடமிருந்து கிடைக்கிறது. அந்த சூரியன் யார்? நீதி சூரியன். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. அந்த இடத்துல அந்த சூரியனுக்கு பதில், இந்த உலகத்துல இருந்த சூரியனுக்கு பதில் கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவருடைய பிரகாசம் வாழ்க்கையில பிரகாசமாய் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்னைக்கு சந்திரனை போல அழகுள்ளவர்களாக இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நாம ஒரு அடையாளங்களாய் இருக்கிறோம். எப்படி அடையாளமாய் இருக்கிறோம்? பகலிலே சூரியன் அடையாளமாய் இருக்கிறது, இரவிலே சந்திரன் அடையாளமாய் இருக்கிறது. இருட்டு காலங்களிலே சந்திரன் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் ஏதோ ஒரு ராக்காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே, இந்த பகற்காலம் ஒழிந்து ராக்காலம் வருகிற இந்த சூழ்நிலையில் சூரியனை பார்த்து ஒளியை பெற்றுக்கொண்டு இரவில் பிரகாசிக்கிற சந்திரனை போல இந்த ராக்காலங்களில் பிரகாசிக்கிற சந்திரன்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவே நாம் சந்திரன் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் கொடுக்கும் சுடர்களைப் போல கர்த்தர் நம்மை இரவிலே சுடரொளி வீசும் சந்திரனாக வைத்திருக்கிறார். கற்புள்ள கன்னிகையாகிய சபையானது சந்திரனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அனுதினமும் கர்த்தரை நோக்கி பார்த்து பார்த்து நம்ம பிரகாசிக்கிறவர்களை மாற வேண்டும். இருளுள்ள இந்த பூமியிலே, பாவம் நிறைந்த இந்த பூமியிலே சூரியனுடைய பிரகாசத்தை பெற்ற சந்திரனாக நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளினாலே இந்த பூமியிலே நாம் சுடரொளி வீச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த பூமிக்கு அடையாளங்களாக இருக்கிறோம். நாம் இந்த பூமியில இருள் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை இந்த பூமிக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஆகவேதான் நாம் அடையாளங்கள் என்று ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார். புற ஜாதிகள் மத்தியிலே நாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.